ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தி ஒன்லி டைம் ஃப்ரேம் வி ஆர் கோனா யூஸ் இஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் யூ ஹாவ் டு டேக் அ ட்ரேட். இந்த 3த்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ட்ராடே பண்ண முடியும். இதை தாண்டிட்டிங்கன்னா இட் வில் கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா மினிமம் யூ கேன் மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் அகெயின் இந்த இடத்துல இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். தென் அகெயின் இட் ஃபார்ம் த சேம் திங். மறுபடியும் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆச்சு, இங்கே மேலே என்ன ஃபார்ம் ஆச்சோ அதே பேட்டர்ன் மறுபடியும் இப்போ இங்கே என்ன இருக்கு, அகெயின் இட் ஹஸ் ஃபார்ம் தி சேம். இப்போ நார்மலாக இப்போ பேட்டர்ன் தெரியாதவங்க ட்ரெண்ட் லைன் வச்சே ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் மறுபடியும் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, பிரேக் அவுட் ஆகிட்டு நீங்கள் இப்போ செல் போயிருந்தீங்கன்னா. Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், who wants to know about what is the difference between intraday or a swing trading plus what kind of a trader are you, நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ வில் டெல் யூ வாட் யூ ஹாவ் டு சூஸ். ஒரு இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நான் இப்போ ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்கிறேன். நான் ஐ கிவ் யூ an explanation. இதை பார்த்துட்ட பிறகு யூ கேன் டிசைட் ஃபார் யோர் செல்ஃப் வெதர் நீங்கள் இன்ட்ராடேக்கு சூட் ஆவீங்களா இல்லையான்றது யூ கேன் டிசைட் ஃபார் யோர் செல்ஃப். ஆல்ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் வாட் we are going to see about intraday is when to close a trade. ஸோ இன்ட்ராடேன்னு வந்துட்ட பிறகு we call it as intraday or scalping ன்னு சொல்லுவோம். ஸோ scalping அப்படின்னு வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு க்ளோஸ் த ட்ரேட் எவ்ரி டே. ஃபார் மார்னிங் ஓப்பன் ஆகிட்ட பிறகு ஈவினிங் 3:30க்கு மார்க்கெட் முடிய போகுதுன்னா முடியறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு வைண்ட் யுவர் பொசிஷன்ஸ் ஆஃப். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ட்ரேடிங் இன் இன்ட்ராடே மார்க்கெட்ஸ். நீங்கள் ஒரு இன்ட்ராடேக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ராடே பண்ணுறேன்னு உள்ளே வந்துட்டு அது இன்ட்ராடே விட்டுட்டு they will try to be a positional trader. இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இன்னைக்கு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு, நான் இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், இன்ட்ராடே தான் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் செட் உள்ளே வந்துட்டு, ஆனால் எண்ட் ஆஃப் த டேல என்ன பண்ணுவார்னா, ஒரு லாஸ் இருக்கோ இல்லை ஏதாவது ஒன்றுனா உடனே என்ன பண்ணுவார், அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார் நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ யூஆர் ட்ரைங் டு பிகம் அ பொசிஷனல் ட்ரேடர். ஒரு நாளுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டே கேரி பண்ணாலும் இட்ஸ் கால் ஸ்விங் ட்ரேடிங், நெக்ஸ்ட் டே இட் வில் பிகம் பொசிஷனல் ட்ரேடிங். ஸோ ஒரு இன்ட்ராடேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சுன்னா don't change your mindset. So first thing is never change mindset. அன்னைக்கு அந்த ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆகி ஆகணும். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் an intraday trading. ஸோ அந்த மிஸ்டேக்கை ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் டைமிங். நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கிளாஸ் எடுக்கும்போதும் சரி யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் வருது. என்னன்னா, சார் இந்த 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:30 மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30க்குள்ளே நான் ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், இல்லை 3:15 ஒரு ட்ரேடை போட்டு 3:30க்கெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆன்சரு. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இப்போ 9:15 9:30க்குள்ள ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்தால் ஒத்துப்பீங்களா? மார்க்கெட்டே உங்களுக்கு ஃபுல் டே டைம் கொடுத்துருக்கு. காலைல 9:15 ஆரம்பிச்சு ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் டைம் கொடுக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணுறீங்க? சரி, இட்ஸ் இன்ட்ரா டே ட்ரேடிங், இட்ஸ் நாட் இன்ட்ரா செகண்ட்ஸ் ஆர் இன்ட்ரா மினிட். நம்ம ஆளுங்க எப்படி சுருக்கின்னு வந்துட்டாங்கன்னா, வெறும் எனக்கு 15 நிமிஷத்தில் ட்ரேடை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடணும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ டோன்ட் ஃபிக்ஸ் டைமிங்ஸ். மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல் டே இருக்கு, அந்த ஃபுல் டேல எப்போ மார்க்கெட்டில் என்ட்ரி கிடச்சி எக்ஸிட் கிடைச்சாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இட் இஸ் நாட் பர்டிகுலர் டைம். இந்த 9:15 போயிட்டு 9:30 மணிக்கு வெளியே வந்துடணும். ஏன் 9:15 அப்புறம் சரி 9 மணிக்கு 9:45 ப்ராஃபிட் வந்தால் வேணான்னுவீங்களா? கெட்டிங் த பாயிண்ட். ஸோ எப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்போ என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணுறது தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்து. அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. அதை விட்டுட்டு இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை 3:30 மணிக்குள்ளே நான் 3:15 to 3:30 மணி வரைக்கும் தான் ட்ரேட் பண்ணுவேன், தட் இஸ் நாட் கால்ட் அஸ் இன்ட்ராடே ட்ரேடிங். ஆல்ரைட், ஸோ அதில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின்ஸ் எனக்கு ரெகுலராக வருது. சார் எந்த டைமிங் வந்து நல்ல டைம் ட்ரேட் பண்ணுறதுக்கு? ஒரு தரப்பு மக்கள் வந்து இந்த 15 மினிட்ஸ் 9:15 to 9:30, 3:15 to 3:30 அந்த ஒரு டைப்பு. இன்னொரு டைப் மக்கள் வந்து எப்படின்னா, எந்த டைமிங் நல்ல நேரம், எந்த டைமில் பண்ணால் எனக்கு நல்ல டைமு, எது வந்து
இட்ஸ் நாட் அ குட் டைம் டு ட்ரேட் அண்ட் விச் இஸ் அ குட் டைம் டு ட்ரேட் அண்ட் விச் இஸ் அ பேட் டைம் டு ட்ரேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மை ஆன்சர் டு ஆல் தோஸ் கொஸ்டின் இஸ், ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எந்த டைம் கொடுத்தீங்கனாலும் அது நல்ல நேரம் தான். அது 9:15 இருந்தாலும் சரி, 10:45 இருந்தாலும் சரி, எந்த டைம் அன்னைக்கு ஃபுல் டே 3:30க்குள்ள ட்ரேட் பண்ண தெரிஞ்சவனுக்கு எந்த டைம் கொடுத்தாலும் இட்ஸ் அ குட் டைம். ட்ரேட் பண்ண தெரியாதவனுக்கு, மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு, மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு எதுக்கு எடுக்கிறோம், எதுக்கு ட்ரேட் எடுக்கணும்னே தெரியாம சும்மா வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாமேன்னு எடுக்கிறதுக்கு வரீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ பேட் டைம் ஃபார் யூ. நீங்கள் எந்த டைமில் கை வச்சிங்கனாலும் இட் வில் பி லாசஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், the basic rule is you have to know why you are taking a trade. அதுவே உங்களுக்கு தெரியலன்னும் போது நீங்கள் எந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணீங்கனாலும், நீங்கள் auspicious டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி வந்து உட்காந்தீங்கனாலும் it will be a losses because you don't know why you are trading. இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், மார்க் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணால் கூட லாஸ் தான் பண்ணுவாங்க. சில பேர் பேப்பர் ட்ரேடிங்கில் அது ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இவங்க பேப்பர் ட்ரேடிங்கில் கூட லாஸ் தான் பண்ணுவாங்க. ஏன் பிரச்சனை என்னன்னா, they don't know why they are taking a trade. So second point is, there is no fixed time in intraday. Morning 9:15 to 3:30 varaikkum, it's all your time. The market has given you the time. So take your time. 9:15 ல இருந்து 3:30 மணிக்குள்ள எப்போ ட்ரேட் கிடைச்சாலும் என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் பண்றது தான் நம்மளோட வேலையை தவிர இந்த டைம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் there is no good time, there is no bad time. It all depends upon you are taking a trade with proper knowledge or taking a trade without proper knowledge. Having a proper daily goal. Intraday வந்தாச்சுன்னா எவ்ரிடே கோல் செட் பண்ணியே ஆகணும். என்ன கோல் அப்படின்னா, it depends on the profit and loss. For example, உங்களோட அக்கௌண்ட்டோட சைஸை வச்சு we can fix whether எனக்கு வந்து பர் டேக்கு என்னோட டார்கெட் வந்து I need 2,000 rupees as profit. Maximum losses I can bear is 1,000 rupees per day. இல்லை சில பேர் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 5,000 ப்ராஃபிட் வேணும், ஒரு நாளைக்கு 10,000 வேணும். So it depends upon the account size. So first thing is you have to have a proper goal, that is everyday goal. இன்னைக்கு எனக்கு இந்த ப்ராஃபிட் வேணும், அதுக்கு நான் இந்த ட்ரேடு இவ்வளோ லாட் எடுக்க போறேன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் you have to take a trade. இது எதுவுமே உள்ள இல்லாமல் போயிட்டு ஒரு கோலே இல்லாமல் போனீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா உங்களை வழி விலகி போக வச்சிடும். எப்படி நான் சொல்றேன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க. ட்ரேட் எடுத்துட்ட பிறகு இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் 2,000 rupees இஸ் யோர் டார்கெட் பர் டே. அந்த 2,000 ரூபாய் டார்கெட் வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் இந்த 2,000 கொஞ்சம் விட்டு பார்ப்போம், ஒரு 2,000 3,000 வந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுற கேப்பில் என்ன ஆகிடும், 2,000 வந்ததும் திருப்பி 1,000 ரூபாய் ஆகிடும். அப்புறம் கட்சியில் 1,000 rupees க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் ப்ராப்பர் கோல். உங்களுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 2,000 rupees பர் டே, இல்லை 5,000 பர் டே, இட் டிபெண்ட்ஸ். 500 வேணுனாலும் வச்சுக்கோங்க, 2,000 வேணுனாலும் உங்களோட அக்கௌண்ட் சைஸை டிபெண்ட் பண்ணி யூ கீப் தட். ஸோ ஒன்ஸ் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, டார்கெட் வச்சுன்னா ஃபினிஷ் யோர் ட்ரேட் அண்ட் மூவ் ஆஃப் தி மார்க்கெட். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, ட்ரேட் எடுத்தேன் லாஸ் ஆயிடுச்சுனாலும் அன்னைக்கு ட்ரேடை எடுத்தது முடிஞ்சிடுச்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ க்ளோஸ் யோர் ட்ரேட். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் யோர் தேர்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see about emotional trading. இந்த எமோஷனல் ட்ரேடிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் when they come for intraday என்ன பண்ணுறதுன்னா, அவங்களை இன்ட்ராடே பண்ணணுமா இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோமான்ற ஒரு கான்செப்டை தெளிவாக கொண்டு வர மாட்டாங்க. they don't have a proper mindset. இன்ட்ராடே என்ன பண்ணிப்பாங்க, ஸ்லோவாக ஸ்விங் ட்ரேடிங்கை மாற்றிப்பாங்க. இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் எனக்கு இன்னைக்கு 2,000 ரிஸ்க் நான் வச்சுட்டு உள்ளே வந்தாச்சு, இதுதான் என்னோட மேக்ஸிமம் லாஸ்னா, அந்த 2,000 கிட்ட வரும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொசிஷனல் ட்ரேடராக மாறுறாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன ஆயிடுவாங்க, டக்குன்னு பொசிஷன். ஏன்னா லாஸை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை இல்லை, இதுதான் ப்ராப்ளம். ஸோ ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை ஏற்றுக்கிறதுக்கும் மனசு வேணும். அதே டைமில் லாஸ் வந்துச்சுனாலும் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். யூ ஹேவ் டு கம் டு த ரியாலிட்டி. டோன்ட் பி இன் அன் இமேஜினேஷன் ஸ்டேட். கம் டு அ ரியாலிட்டி. ஆமாம் 2,000 நான் லாஸ் இன்னைக்கு யோசித்தேன், அதே மாதிரி வந்துச்சு, ஐ எம் க்ளோசிங் த பொசிஷன். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆவரேஜிங் இஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் எனிமி ஆஃப் அ ட்ரேடர். ஏன்னா இந்த ஆவரேஜிங் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் லாஸஸை ப்ரொலாங் பண்ணிட்டே போவாங்க. இப்போ 2,000 வந்த லாஸ் இடத்துல இப்போ என்ன பண்ணுவார், இன்னும் ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார். விட்டது கொஞ்சம் மேலே ஏறிச்சுன்னா லாஸை ரிகவர் பண்ணுறதெல்லாம் திருப்பி இன்னும் கொஞ்சம் ஏறணும், இன்னும் ஏற்றுவார் லாட்ஸை. ஏற்ற ஃபைனலாக வந்து 2,000 விட வேண்டிய இடத்துல 10,000 விட்டு போயிடுவார்.
அதே மாதிரி இன்னொரு கேஸ் சினாரியோ என்னன்னா சேசிங் தி ப்ராஃபிட்ஸ். எப்படின்னா 5,000 ப்ராஃபிட் இன்னைக்கு என்னோட டெய்லி கோல் இஸ் டு மேக் 5,000 ப்ராஃபிட்னா இன்னைக்கு ஒருத்தர் 5,000 வந்துச்சுன்னா அப்போதான் கிரீட் கம்ஸ் இன் டு பிளே. இந்த எமோஷன்ஸ் என்ன ஆகுனா இட் பிரிங்ஸ் யூ அ கிரீட். என்ன கிரீடு? 5,000 வந்துச்சு, இன்னும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா பண்ணிடலாமே. இப்போ இந்த 5,000 ரிஸ்காக வச்சு இன்னும் ஒரு 2,000-3,000 ப்ராஃபிட் பண்ணிடலாம், நாளையோட ப்ராஃபிட்டும் இன்னைக்கே சேர்த்து எடுத்துடலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போதான் 5,000 வந்துச்சு, இந்த 5,000 இப்போ என்னோட காசு இல்லை, இது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இப்போ இந்த 5,000 வச்சு ரிஸ்க் எடுக்கும்போது மார்க்கெட் இஃப் இட் கோஸ் அகெயின்ஸ்ட் தெம் அந்த 5,000 லாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அகெயின் அனதர் இமோஷன் ஃபார்ம்ஸ். தே கேனாட் அக்செப்ட் த ப்ராஃபிட் இஸ் கான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஐயோ 5,000 வந்ததையும் விட்டோமே, இப்போ திருப்பி அந்த 5,000 இன்னையோட டேவோட 5,000 வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலான்ட்டு அகெயின் தே டேக் எ ட்ரேட். ஸோ மறுபடியும் ட்ரேட் எடுக்கும்போது இப்போ கடைசியில் என்ன ஆகிட்டு இருக்கோம், அன்னைக்கு டே வந்து லாஸஸில் முடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் ஓவர் ட்ரேடிங். ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேடு ப்ராஃபிட் எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களோட டிசைர்ட் கோல் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ட்ரை டு க்ளோஸ் அப் த ட்ரேட். அதை ப்ரொலாங் பண்ணி ஒன்று லாஸை ரிகவர் பண்ணுறேன்னு சொல்லி ஆவரேஜ் பண்ணுறதும், இல்லை ப்ராஃபிட் வந்தோடனே அதை ரிஸ்காக வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு சொல்கிறதும், தீஸ் ஆர் த திங்ஸ் வில் மேக் யூ லாஸஸ். ஸோ கோலை வச்சிட்டீங்க, டோன்ட் கோ ஃபார் இமோஷனல் ட்ரேடிங். என்ன ப்ராஃபிட்டு என்ன லாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அது வந்துடுச்சுன்னா இமீடியட்லி க்ளோஸ் யுவர் ட்ரேட் அண்ட் க்ளோ ஆஃப் தி மார்க்கெட். ஸோ திஸ் வாஸ் யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ஆஃப் லிவரேஜ். ஸோ லிவரேஜ்ன்றது என்னன்னா இட்ஸ் நாட் யோர் மணி, தி broker is trying to give you additional money to trade. ஸோ இப்போ கடன் கொடுக்குறாங்கன்றதுனால இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுக்க முடியாது. அது மாதிரி தான் லிவரேஜும் கொடுக்குறாங்கன்றதுனால நிறைய வாங்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் வை யூசிங் ஆஃப் லிவரேஜ் இஸ் லைக் அ டபுள் எட்ஜ் ஸ்வாட். அது ப்ராஃபிட்டபுளாகவும் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் ஹியூஜ் லாஸஸ்லையும் கொண்டு போய் விட்டுரும். இப்போ நல்லா தெரியும் இந்த ட்ரேட் அந்த லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கோங்கன்னா என்னோட ரிஸ்க்கு 2,000 ப்ராஃபிட் 5,000. அதே ரேஞ்சில் லிவரேஜை யூஸ் பண்ணால் எனக்கு இப்போ 10 பாயிண்ட்ல 2,000 ஸ்டாப் அடிக்க வேண்டியது இப்போ எனக்கு வெறும் 5 பாயிண்ட்ல தான் அடிக்கும். ஆனால் என்னோட ட்ரேட் செட்டப் கரெக்டாக இருக்கு, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா போதும், 10 பாயிண்ட் டார்கெட் வச்சா போதும், எனக்கு 4,000 to 2,000 ரிஸ்க்ல எனக்கு ப்ராஃபிட் வந்துடும், கிட்டையே இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த டைம்ல என்ன பண்ணிக்கோங்க, யூ கேன் யூஸ் லிவரேஜ். ஆனாலும் லிவரேஜ் யூஸ் பண்றதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா லாஸஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ் லிவரேஜ் அக்கார்டிங் டு யோர் ட்ரேட் செட்டப்ஸ். ஸோ கொடுக்குறாங்கன்றதுனால நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சனை ஜாஸ்தி, ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும், அதே டைமில் லாஸஸ்க்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூஸிங் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are different strategies which people use for intraday. அதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இந்த ஓப்பன் லோ அண்ட் ஓப்பன் ஹை சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டுலாம் ட்ரேட் பண்ண முடியாது. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட இண்டிகேட்டர் ட்ரேட் செட்டப், இது வந்ததுன்னா நான் ட்ரேட் பண்ணுவேன்ட்டு அது ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள். But a real technical analysis, what they do is they have a proper strategy. Strategy in the sense they have to use proper technical tools. ஒரு ட்ரெண்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன்ஸாக இருக்கட்டும், டபுள் டாப்ஸ் டபுள் பாட்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணி they fix up a strategy. இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன், இல்லைனா ஐ வில் நாட் டேக் அன் என்ட்ரி. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும். நீங்கள் இது எல்லாமே பண்ணிட்டு முக்கியமான விஷயம் எதுனா டு ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி டு ட்ரேட் இன் இன்ட்ராடே. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் உள்ள ட்ரேட் பண்ணாதீங்க, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக எவ்ரிடே தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரேட். ஐ ஹவ் சீன் திஸ், ஐ ஹவ் விட்னஸ்ட். இது இல்லாமல் நிறைய பேர் நான் கற்றுக் கொடுத்தவங்களும் தே ஹவ் விட்னஸ்ட் அண்ட் தே ஆர் ட்ரேடிங் இட். இன்ட்ராடேல எவ்ரிடே தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் அ ட்ரேட். வெரி ரேர் கேசஸில் சம்டைம்ஸ் யூ மே நாட் கெட் அன் என்ட்ரி. ஸோ அந்த இதுவெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் போதுன்றதுனால ஒன்றும் ஆகிட போகிறதுல அன்றைக்கி ட்ரேட் இல்லைன்னா விட்டுருங்க. எவ்ரிடே அதனால தான் இந்த ஃபிஷிங் போகிறவங்க சொல்லுவாங்க, சரி எவ்ரிடே இஸ் அ ஃபிஷிங் டே. நீங்கள் டெய்லி என்ன பண்ண போகலாம், மீன் பிடிக்க போகலாம், பட் எவ்ரிடே இஸ் நாட் அ கேச்சிங் டே. மீன் பிடிக்க போகலாம், ஆனால் எல்லா நாளுமே மீன் பிடிப்பீங்கன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் போக தான் முடியுமே தவிர எவ்ரிடே இஸ் அ ஃபிஷிங் டே, எவ்ரிடே இஸ் நாட் அ கேச்சிங் டே. ஸோ லைக் வைஸ் என்ன சொல்கிறது, எவ்ரிடே இஸ் அ ட்ரேடிங் டே. ட்ரேடிங் செஷன்ஸ் எவ்ரிடே இருக்குது, ஆனால் எவ்ரிடே இஸ் நாட் அன் என்ட்ரி டே. என்ட்ரி கிடைக்கலன்னா இன்றைக்கி என்ன பண்ணாதீங்க, டோன்ட் டேக் அ ட்ரேட்.
ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ ஷோ யூ இந்த சார்ட். ஒரு சார்ட்டில் வந்து ஒரு இன்ட்ராடேல எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. ஸோ நான் சப்ஜெக்டில் சொல்கிற ஒரு சில விஷயம் வந்து ஐ ஷோ யூ விச் டைம் ஃப்ரேம் வி ஹேவ் டு யூஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். அதுலேயும் ஒரு நாங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே நாளில் கிடைக்குதுன்றத ஐ ஷோ யூ. ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். நார்மலாக ஒரு இன்ட்ராடேல வந்து ஒரு ஸ்கிரிப்டில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது வந்து ஐ ஷோ யூ. நார்மலி யூஸிங் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தோம்னா எத்தனை சான்சஸ் இருக்குது ஒரு நாளைக்கு. ஸோ அதை தான் வந்து ஐம் கோனா ஷோ யூ. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டீச் யூ இஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ராடேன்னு வந்தாச்சுன்னா எவ்ரிடே க்ளோசிங், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ அதுக்கு தி ஒன்லி டைம் ஃப்ரேம் வி ஆர் கோனா யூஸ் இஸ் 1 minute, 5 minutes and 15 minutes. இந்த 3 டைம் ஃப்ரேம் மட்டும்தான் இட்ஸ் கால்ட் அண்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். இதெல்லாம் நான் கிளாஸில் தான் எடுப்பேன். ஸோ பெஸ்ட் ஐ வாண்ட் டு டீச் யூ ஆல்சோ. இனிமேல் இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்கன்னா 1 minute, 5 minutes and 15 minutes இந்த 3 டைம் ஃப்ரேமுக்குள்ளே மட்டும்தான் யூ ஹாவ் டு டேக் அ ட்ரேட். இந்த 3த்துல மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ட்ராடே பண்ண முடியும். இதை தாண்டிட்டிங்கன்னா இட் வில் கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது எதுனா 1 minute, 5 minutes and 15 minutes. ஸோ இப்போ அந்த ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண முடியுன்றதை ஐ வில் ஷோ யூ. சரி, இப்போது ஸோ இது வந்து 15 minutes. இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் போதும். இப்போ 15 minutesலையும் there are different categories. எப்படின்னா 5 minutesல வந்து you can get 2 to 3 trades a day. 15 minutes பொறுத்த வரைக்கும் 1 or 2 trades தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ட்ரேட் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த 2 ட்ரேடுக்காக யூ ஹாவ் டு வெயிட். அது எந்த டைமில் வேணால் கிடைக்கலாம். அது கிடைக்கும் போது யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் 15 minutes யூஸ் பண்ணும்போது யூ கெட் அ பெட்டர் ப்ராஃபிட்டபிள் ரேஞ்ச். இப்போ நிஃப்டி, இது வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இட் மூவ்ஸ் அரவுண்ட் மினிமம் ஒரு 70 points to 100 points, 120. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ளக்சுவேஷன். மினிமம் ஒரு 65-70 ரேஞ்சுன்றது நார்மலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் நிஃப்டி. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 15 minutes எடுத்திங்கன்னா மினிமம் யூ கேன் மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 40 points வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் 15 minutes எடுத்திங்கன்னா. ஆனால் அதில் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ தான் கிடைக்கும் அன்னைக்கு டேக்குள்ளே. ஸோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு எடுக்கணும். ரெண்டாவது 5 minutes எடுத்திங்கன்னா யூ கேன் கெட் 3 or 4 entries இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ். ஒரு சம்டைம்ஸ் 3 கிடைக்காம இருக்கும், 2 தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் 3 கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ 5 minutes பொறுத்த வரைக்கும் யூ கேன் கெட் அப் டு மேக்ஸிமம் 4 entries. 1 minute எடுத்திங்கன்னா யூ ஹாவ் பிளென்டி என்ட்ரிஸ். டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். ஆனால் 1 minute வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒன்லி வென் யூ ஆர் அ மாஸ்டர் அண்ட் அ ப்ரொஃபஷனல் இன் ஸ்கேல்பிங். ஏன்னா 1 minute பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறீங்க, யுவர் ட்ரெண்ட் லைன் ட்ரேடர், இல்லை நான் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர், ஆர் நான் ஃபிப் பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி ட்ரேடர், இந்த மாதிரி ஒரு யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் சர்டன் டூல்ஸ் அப்படின்னா அதை நீங்கள் இமீடியட்டாக அனலைஸ் பண்ண தெரியணும். நீங்கள் அப்போ உட்காந்துட்டு பொறுமையாக கோடை போட்டு உட்காந்து திரும்பி பார்க்கறதுல ட்ரேடே முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ 1 minute எடுத்திங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு பி வெரி ஃபாஸ்ட் அண்ட் குயிக் இன் ட்ரேடிங். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ ஹவ் ஐ see the chart. இப்போ இது 1 minute சொன்ன பார்த்தீங்களா, ஸ்பீடாக இருக்கணும்ட்டு. இப்போ அந்த ஸ்பீடு எப்படின்னா இப்போ லாஸ்ட் 2 days எடுத்துப்போம், இன்னைக்கு நேற்று. ஸோ எஸ்டர்டேஸ் சார்ட் இது 1 minute சார்ட்டு. இப்போ இந்த 1 minuteல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரேட்ஸ் நான் எடுத்துருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யூ cannot expect 40 or 50, 70. You have to expect like 15 points or 20 points in Nifty. அப்போ ஒரு லாட்டுக்கு என்ன வரும் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் 1000 to 1500 rupees you can make as a profit in a single lot. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 minute சார்ட் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் உங்களோட ப்ராஃபிட். இன்னும் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான், இல்லை என்னோட டார்கெட் 5000னா தென் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் லாட் சைஸ். அப்போ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும், அதுக்கேற்ற லாஸஸ்க்கும் நீங்கள் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் ரூல், இவ்வளோ லாஸஸ் இவ்வளோ ப்ராஃபிட். ஸோ யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் மணி மேனேஜ்மெண்ட். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். சரி, இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து தெர் வாஸ் அ கேப் அப். ஸோ இந்த சார்ட்டில் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு, இது கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ இதில் எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு,
ஒரு ட்ரெண்டு மேலே போயிட்டு ஸோ இப்போ இந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு இட் ஹஸ் பிகம் லைக் அ சைட்வேஸ் மார்க்கெட். இந்த இடத்துக்குலாம் மேலே என்ன பண்ண முடியல மார்க்கெட்டால். இட் வாஸ் நாட் ஏபிள் டு பிரேக் அபவ் திஸ் பர்டிகுலர் லெவல். ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து இட்ஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து வி கால் இட் அஸ் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அந்த பேட்டர்ன் உடச்சிட்ட பிறகு தென் இப்போ நார்மலாக இப்போது இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு சரி இது பிரேக் ஆகிட்ட பிறகு தே குட் ஹவ் கான் ஃபார் அ ட்ரேட். இப்போது செல் அடிச்சிருந்தால் ஸோ ப்ராஃபிட் would have been. ஸோ இங்கே லெட்ஸ் சே இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு க்ளோசிங்கில் செல் அடிச்சிருந்தாலும் ஸோ 347 மார்க்கெட் எவ்வளோ கீழே வந்துச்சு 327. ஸோ எக்ஸாக்ட்லி 20 பாயிண்ட்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ said 15 to 20 பாயிண்ட்ஸ் குள்ளே நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் ப்ராஃபிட்டை பிடிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னு இந்த ட்ரெண்ட் லைன் போடுறது இதெல்லாம் முதல்ல தெரியணும். ஆல்ரைட். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னாச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் என்னாச்சு சைட்வேஸில் போயிட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் டூ ஏரியா பிகம்ஸ் அ டாப். ஸோ இப்போ இதை 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவோம்னா வி கால் இட் ஆஸ் அ டாப். இந்த ரெண்டு டாப்பையும் வி கால் இட் ஆஸ் அ டபுள் டாப். ஸோ இந்த ரெண்டு டாப்பையும் டபுள் டாப்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இப்போ நார்மலாக டபுள் டாப் இங்கே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் வாட் வி கால் அ நெக் லைன். ஸோ இந்த இடத்துல நெக் லைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை உடச்ச பிறகு அதே லெவலுக்கு டார்கெட் வரும்ன்றது அது நார்மலாக டபுள் டாப் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதே லெவலுக்கு வரும்போது ஸோ இது எவ்வளோ வரும் 300. ஸோ 28 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இட் வுட் ஹவ் மேட் யூ அ குட் ப்ராஃபிட். ஸோ நம்ம 1 மினிட் வச்சு ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ பண்ணியிருப்போம் 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வி குட் ஹவ் கம் அவுட். சரி இப்போ மறுபடியும் இந்த இடத்துல இது செகண்ட் என்ட்ரி கிடச்சிது டபுள் டாப் வச்சு செகண்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு டபுள் டாப்போட டார்கெட்டும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் திருப்பி இங்கே மறுபடியும் மார்க்கெட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அகெயின் இந்த இடத்துல இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். தென் அகெயின் இட் ஃபார்ம் த சேம் திங். மறுபடியும் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆச்சு இங்கே மேலே என்ன ஃபார்ம் ஆச்சோ அதே பேட்டர்ன் மறுபடியும் இப்போ இங்கே என்ன இருக்கு அகெயின் இட் ஹஸ் ஃபார்ம் தி சேம். இப்போ நார்மலாக இப்போ பேட்டர்ன் தெரியாதவங்க ட்ரெண்ட் லைன் வச்சே ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ முடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் மறுபடியும் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு நீங்கள் இப்போ செல் போயிருந்தீங்கன்னா ஸோ இட் ஹஸ் கிவன் யூ ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 மினிட் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் 15 to 20 பாயிண்ட்ஸ் அவ்வளோ முடிச்சாச்சு. ஸோ திஸ் வாஸ் யுவர் தேர்ட் என்ட்ரி. getting it. Then again இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு அகெயின் மார்க்கெட் ஹேஸ் ஃபார்ம்ட் அ ட்ரெண்ட். ஸோ இப்போ ட்ரெண்டில் மறுபடியும் மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் ஏறிட்டே போயிட்டு அகெயின் ட்ரெண்ட் லைன் என்ன ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் வி ஃபாலோ. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கற்றுக் கொடுப்பேன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கற்றுக் கொடுக்குறதில்ல இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ உடைக்கும் எத்தனாவதுல உடைக்கும் எந்த இடத்துல உடைக்கும் ஏன் உடைக்கும்ன்றதெல்லாம் தான் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ லேர்ன் ஐ யூஸ் டு டீச் பீப்புள். ஸோ அதை முன்னாடியே தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெவலுக்கு பர்டிகுலர் லெவலில் உடைக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு they'll be waiting. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா they use Fibonacci. ஸோ ஃபிப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக மார்க்கெட் என்ன இருக்குது அது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் 61% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு கரெக்டாக ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு மறுபடியும் பிரேக் ஆகிருக்கு கரெக்டாக ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகுதுன்னும் போது அகெயின் we can go for a sell. ஸோ அந்த செல் போனீங்கன்னா அகெயின் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் 22 பாயிண்ட்ஸ். ஸோ 22 பாயிண்ட் வந்துருக்கு. அதில் மறுபடியும் யூ கேன் கெட் 15 to 20 பாயிண்ட். ஸோ அப்போ இந்த ஒரே நாளுக்குள்ள வி ஹாவ் இது இல்லாமல் நான் எல்லாத்தையும் காட்ட முடியல. ஸோ இது இல்லாமல் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நார்மல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோடனே செல் பண்ணலாம் பை பண்ணலாம் அந்த டெக்னிக்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிபனாச்சி இப்போ நான் காமிச்ச மாதிரி ஃபிபனாச்சி அதே மாதிரி ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் வி ஹேவ் ட்ரெண்ட் லைன் சேனல்ஸ் இருக்குது. ஒரு சேனல்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸை வச்சு வி கேன் ஐடென்டிஃபை மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே போவோன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் காமிச்சேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 என்ட்ரிஸ் நான் இந்த டூல்ஸ் வரைக்கும் ட்ரெண்ட் லைன் ஃபிப் டபுள் டாப் வரைக்கும் வச்சு காமிச்சதுல 4 என்ட்ரிஸ் இருக்குது. இதில் இன்னும் நிறைய நம்ம என்ன சொல்கிறது இஃப் யூ யூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இல்லை இஃப் யூ கோயிங் ஃபார் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் இல்லை எலியட் வேவ்ஸாக இருக்கட்டும் தென் வி ஹேவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது யோர் என்ட்ரிஸ் ஆர் மோர் ஹையர்.
ஸோ என்ட்ரி வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ராடேவோட உங்களோட கோல் என்னவோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான லாட் சைஸையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாலே யூ ஹாவ் plenty என்ட்ரிஸ் எவ்ரி டே. ஸோ அது கிடைக்கும் போது என்ன பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேட்ஸ் இன்ட்ராடே ட்ரேட். ஆல்ரைட். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு எபிலிட்டி டு ஹேண்டில் தி ப்ரெஷர் அண்ட் டு பி அ டிசிப்ளின்ட் ட்ரேடர். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். என்னன்னா எபிலிட்டி டு ஹேண்டில் ப்ரெஷர்னா, இப்போ நான் காமிச்ச அந்த இது வந்து லைவில் பார்க்கும்போது இட் வில் பி வெரி ஹை வாலடைலிட்டி, ஸ்பீடாக மார்க்கெட் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு பி வெரி என்ன சொல்கிறது ஸ்விஃப்ட் இன் அனலைசிங். அதை கடன்னு அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் நெக்ஸ்ட் வரப்போகுதுன்றத முன்னாடியே அந்த அளவுக்கு தெளிவாக மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் இதுதான் வரப்போகுதுன்றது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும். அது உடச்ச உடனே யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ட்ரேட். அந்த ப்ரெஷரை நீங்கள் ஏற்றுக்க முடியும்னால் யூ கம் ஃபார் இன்ட்ராடே. ஸோ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன், யூ சூஸ் வெதர் யூ ஆர் ஏபிள் டு ட்ரேட் இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேட். இந்த இதுவெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாமே எவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே நான் 1 minute 5 minutes 15 minute சார்ட்டை பார்த்து என்னால் எவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே என்னால் அனலைஸ் பண்ண முடியும். நான் இமீடியட்டாக டெசிஷனும் என்னால் மேக் பண்ணி அந்த டெசிஷனில் என்னால் ஸ்ட்ராங்காக டிசிப்ளினாக இருக்க முடியும்னால் மட்டும் யூ கம் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். இல்லைனா யூ கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஏன்னா ஒன்லி இஃப் யூ ஹாவ் தி எபிலிட்டி டு மெயின்டைன் தி ப்ரெஷர் தட் த மார்க்கெட் கிவ்ஸ், கம் ஃபார் இன்ட்ராடே. ஏன்னா எல்லாராலையும் ப்ரெஷரை தாங்க முடியாது. இப்போது ஒரு ஸ்விங் ட்ரேடரை கூப்பிட்டு வந்து நான் இன்ட்ராடேல உட்கார வைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எடுத்துகிட்டு போய் ஸ்விங் ட்ரேடராக மாற்ற முடியாது. ஏன்னா தே ஆர் என்ன சொல்ல மேடப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒருத்தர் வந்து இமீடியட்டாக நிறைய ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவர் போயிட்டு நீ வந்து மாதத்துக்கு 3 ட்ரேட் எடு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் உட்கார முடியாது. அதே மாதிரி என்னால் ப்ரெஷரே ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் போட்டு வச்சா ப்ராஃபிட் எனக்கு மாத கணக்கில் ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக உட்காந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும், என்னால் இந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு முடியாதுன்றவர் தூக்கிட்டு வந்து நான் இன்ட்ராடேல உட்கார வைக்க முடியாது. அவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இன்ட்ராடேல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் தான் ஏறிடும். ஸோ யூ ஆர் மேட் அப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும்? If you are able to take the pressure, if you are disciplined to all what I said, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களால் கீப் அப் பண்ணி மெயின்டைன் பண்ணி கடைசியில் என்னால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும்னா யூ கம் டு இன்ட்ராடே ட்ரேடிங். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வில் பி சீயிங் அபவுட் ஸ்விங் ட்ரேடிங். அதில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணுன்றது நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஐ வில் பி டீச்சிங். ஆல்ரைட். ஸோ அதை வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அதை பாருங்கள். இது வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸோ இதெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னா முதல்ல யூ ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ், எபிலிட்டி டு மெயின்டைன் த ப்ரெஷர் அண்ட் ஆல் த கீ பாயிண்ட்ஸ் விச் ஐ செட். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் முடிச்சிட பிறகு ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பிகம் அ பெட்டர் ட்ரேடர், அ டிசிப்ளின் பெட்டர் ட்ரேடர். ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் நார்மலாகவே வி டீச் பீப்புள். என்னென்னா இதை எடுத்தவொடனே எல்லாருமே பண்ண முடியுமானா, ஜஸ்ட் ஒரு யூடியூப் பார்த்து கற்றுக்க முடியுமானா, இட் இஸ் ஹார்ட். கற்றுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. யூ கேன் கோ சர்ஃப் தி இன்டர்நெட், ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் there is always sometimes you have to take some advice and experience. So அதுக்காக தான் we teach people on how to handle the situation, whether you are an intraday trader or a swing trader. So those are the things. இப்போ ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்ஸில் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறதுக்கான certain rules and regulations தான் we teach people. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் give a call to our office and they'll guide you on the course and the details. All right. அதே மாதிரி நெக்ஸ்ட் கோர்ஸ் நமக்கு ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் தான், ஆஃப்லைன் இல்லை. ஆல் தி பிரான்ச்சஸ் ஆர் க்ளோஸ்ட் நவ், முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆன் 19th of August. ஸோ அடுத்த கிளாஸ் 19th of August ஸ்டார்ட் ஆகுது. அ நியூ பேட்ச் இஸ் ஸ்டார்டிங். இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் கெட் ஆல் த டீடைல்ஸ். ஆல்ரைட். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் இன்ட்ராடே trading and what are the key points you have to take it as a measure before starting intraday trading. I hope this video was useful. So thank you very much for your time. All right, take care.